பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சான்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பராக இருக்கும். பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க இப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன். அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டான ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்சம் நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் அச்சே ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லோரும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கே கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழித்து வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த 4 கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோடய பிறந்த நாள் இன்றைக்கி மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோடய ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ காரில் சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை நமக்கு, டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேறு ஒரு பயமுறுத்துறாங்க அந்த நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோடு நிற்கிறேன். பேசிக்காக எல்லோரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல் இருக்குது. இந்த அவமானம், இந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல் இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன்.
அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான, என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே, இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்துட்டு அவருக்கு எப்படி 15 வருஷமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு 14 வருஷமாக நண்பர். என்னோடய லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையாக நின்றுருக்காரு. இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், அப்போ வந்து நான் உனக்கு நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னார். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெஞ்ச் மூலிமா, ஜி ஸ்குவாட் மூலிமா எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு 29 வயசு அப்படின்னு எல்லோரும் ஒன்று சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். இதே ஸ்டேஜில் வந்துட்டு சினிமாவுக்குன்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து இங்கே வரதுக்கான இது வந்து நிறைய நேரங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏங்கி நிறைய நேரங்களில் தவிச்சு அந்த 29 வயசில் வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சு. அதை பெருசாக சொல்ல ஃபீல், அது மீன்ஸ் ஒரு எமோஷ்னலான விஷயம், அது சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்டையர் க்ரூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக நர்வஸாக இருக்குது. அப்புறம் சான் சாரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பராக இருக்கும், பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரத்னாசாமி அகெயின் ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ.